வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேளமடிக்கும் தொழிலாளியை ஆட்டோவில் கடத்திச் சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுநீர் கழித்ததில் ஏற்பட்ட சிறு தகராறு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் சேம்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட உப்பரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான சரண் என்கின்ற நாகபூஷணம். மேளமடிக்கும் தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி புவனேஸ்வரி என்ற மனைவியும் 5 வயது மகனும் உள்ளனர். சம்பவத்தன்று சேம்பள்ளி மற்றும் உப்பரப்பள்ளி கிராமம் இடையே உள்ள மேம்பாலத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் அசோக்குமார் ஆகிய இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவ்வழியாக நாகபூஷணம் மற்றும் அவரது நண்பர் கமல்ராஜ் ஆகியோர் சென்று கொண்டிருந்தனர். திடீரென சிறுநீர் கிடைக்க நினைத்த நாகபூஷணம் விக்னேஷும் அசோக்குமாரும் அமர்ந்திருந்த இடத்தில் அருகே சென்று பாலத்தின் சுவரில் சிறுநீர் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆக்ரோஷமடைந்த விக்னேஷ் நாகபூஷணத்தை தட்டி கேட்டுள்ளார். இப்படித்தான் அமர்ந்திருப்பது கூட கவனிக்காமல் அருகில் வந்து சிறுநீர் கடிப்பதா என கொந்தளித்த விக்னேஷ் நாகபூஷணத்திடம் தகராறில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய நாகபூஷணம் விக்னேஷை பலமாக தாக்கியிருக்கிறார். இதில் விக்னேஷின் இடது காது வெட்டப்பட்டு பலத்த காயம் ஏற்பட்டது. படுகாயமடைந்த விக்னேஷ் இரத்த காயங்களுடன் தனது ஏரியாவான சேம்பள்ளி எம்ஜிஆர் நகர் பகுதிக்கு அலறியபடி சென்றிருக்கிறார். இதனை கண்ட விக்னேஷின் தாய் கத்தி கூச்சல் போட்டதில் விக்னேஷின் உறவினர் மற்றும் நண்பர்கள் அங்கு கூடிவிட்டனர். விக்னேஷின் காயத்தை பார்த்து கொந்தளித்த அவர்கள் உடனே ஒரு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு கும்பலாக உப்பரப்பள்ளி கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு நாகபூஷணத்தை கண்டுபிடித்து தாக்க முயன்றுள்ளனர். சுதாரித்து கொண்டு அவர்களிடமிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். ஆனால் அந்த கும்பல் விடாமல் விரட்டிச் சென்று நாகபூஷணத்தை மடக்கி பிடித்து ஆட்டோவில் கடத்திச் சென்றனர். சேம்பள்ளி எம்ஜிஆர் நகர் பகுதிக்கு அவரை கொண்டு சென்று சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். இந்த தகவல் குடியாத்தம் கிராமிய காவல் நிலையத்திற்கு கிடைக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவர்கள் அங்கு பலத்த காயம் ஏற்பட்டு மயக்கத்தில் இருந்த நாகபூஷணத்தை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பலத்த காயமடைந்திருந்ததால் அவர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வேலூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதே நேரம் காதில் வெட்டப்பட்ட விக்னேஷ் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் நாகபூஷணத்தை காணவில்லை என உறவினர்கள் பல இடங்களில் தேடி உள்ளனர். மறுநாள் காலை குடியாத்தம் கிராமிய காவல் நிலையத்திற்கு வருமாறு நாகபூஷணத்தின் குடும்பத்திற்கு போலீசார் தகவல் கொடுத்துள்ளனர். அவர்கள் வந்ததும் நாகபூஷணம் தாக்கப்பட்டது குறித்த தகவலை தெரிவித்த போலீசார் அவருக்கு வேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திங்கட்கிழமை மதியம் நாகபூஷணம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக உறவினர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனை அறிந்த உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் குடியாத்தம் செம்பள்ளி செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் கிராமிய காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ஆனாலும் உறவினர்கள் கரைந்து செல்லவில்லை. அதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக வேனில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் கொலையாளிகளான விக்னேஷ், ஜெயக்குமார், மதன்குமார், நரேஷ்குமார், சக்திவேல், அசோக்குமார் ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய ஒரு சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். சாதாரண சிறு தகராறில் ஆத்திரமடைந்த கும்பல் கிராமத்திற்குள் நுழைந்து ஆட்டோவில் ஒருவரை கடத்திச் சென்று தாக்கி கொலை செய்த சம்பவம் அக்கிராம மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.